அலுவலகங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் மனோகரிங்க அழகா நீங்கள் எல்லாரும் அது போல இருக்கீங்க. பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இதே போல தான் எனக்கும் ஒரு வாய்ப்பு. நீங்களாம் வந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்தேன். நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னதுன்னா, நிறைய பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கும். ஆனால் அது பெரும்பாலும் நம்ம என்ன நினைப்போம்னா, காசு இருந்தால் கொடுக்கலாம் அந்த மாதிரி நினைப்போம். எங்கேயாவது யாராவது இந்த பிக்சர் இருக்கிறவங்க பார்த்தா கூட மனசு கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு பிள்ளைங்க தான் கேட்போம் காசு. இதை வந்து நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்றது இல்லை, நம்ம அதை விரும்பலாப்போம். காசு கொடுத்தா கூட பிள்ளைங்க எனக்கு வேணாம், எதுக்கு காசு, எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு அது போதும், இந்த சந்தோஷம் போதும், அப்படி தான் நானும் வாழ்ந்தேன். சரிங்களா? இந்த பிஇல வந்து அந்த கமல் மீட்டிங்கில் உட்காந்து இளையகுமாரன் பேசினப்போ தான் எனக்கே தோணுச்சு, நான் யாரு, உனக்கு என்ன தேவை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த தேவையை என்னைக்காவது பூர்த்தி செஞ்சிருக்கியா? நீ பாட்டுக்கு போதுன்னு இப்படி இருந்துட்டிய, இதுக்கா வந்த, இதுவா என்னுடைய நோக்கம், இதுவா மனோகரி? அப்ப நீங்க தர்ம சிந்தனைன்னு சொல்லிக்கிட்டு மற்றவங்க காசை வாங்கி கொண்டு போய் தர்மம் பண்றீங்க, அது உங்க பணமா? இப்படிலாம் பல முறை என்னுடைய கேள்விகள் இருந்து இங்க வந்து, ஓ நமக்கே ஒரு வருமானத்தை நினைக்கல, இங்க இருந்து நமக்கு ஷேரிங் பண்ணலாம், ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிடுவோம், ஏதோ ஒன்று. மெயினா என்னுடைய அலோரா பேண்ட்ஸ் என் கணவருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். சரிங்களா? அந்த நேரத்துல எனக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை. ஆனா என்னுடைய அங்க இருக்குல்ல வேற ப்ராடக்ட் நமக்கு முதல்ல உபயோகப்படுத்தணும். நீங்க மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட என்னைக்கு நீங்க வாங்கி பயன்படுத்துறீங்களோ அதுதான் அங்க பெஸ்ட், அதுதான் வேல்யூ. தெரியுங்களா? அதை நான் வாங்கி பயன்படுத்தி எல்லாருக்கும் ஷேரிங் பண்ண ஆரம்பிச்சேன். ஐவிஷன் ஒரே நாள்ல அது மெழுத்துப்பா இருந்துச்சு, ஒரு பெரிய வெடி வெடிச்சிச்சு. அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே அந்த சான்ஸ் இருக்கு. நம்ம தான் அதை முயற்சி பண்ணல. அது உண்மையாலுமே நீங்க இருந்தீங்கன்னா அந்த ஒரு மனது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், நல்லது செய்யணும், இந்த ஒரு ஏக்கம் இருந்துச்சா, இந்த கனவு பழிச்சுச்சான்னு நீங்க போய் உங்களை ஒரு கேள்வி கேளுங்க, ஒரு கேள்வி கேளுங்க. வயது ஆயிடுச்சு, ரிட்டையர் ஆயிட்டோம், நம்ம நினைக்கிறோம், நான் நினைச்சிருந்தேன் பெரும்பாலும் அதுதான். சரிங்களா? அதெல்லாம் விட்டுட்டு இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சேன்னு நான் செஞ்ச முயற்சி தான் இன்னைக்கு. அவ்வளவு நீட்டு முடி சொன்னார்ல, முடிய வளர்த்து என்ன பண்ண போற, மூளைய வளர்த்தியா? எனக்குள்ள கேள்வி. வெட்டி போடுற முடிய, ஆமாவா இல்லையா? இப்படியே என்னுடைய ஸ்டைலு ஏன் மாத்தின? நீங்க மற்றவங்களை மாற்றணும்னா முதல்ல நம்ம மாறணும். உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, எதுக்கு வந்தீங்க இந்த உலகத்துக்கு? வந்து ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போகணும்னு வந்துட்டு எல்லாத்துக்கும் போய் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ரொம்ப கௌரவ பிச்சைன்னு சொல்லுங்க அதுக்கு பேரு. ஆனா கொடுத்து பாருங்க, அதுல உள்ள ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. நம்ம இல்லாத காலத்துலயும் நம்ம பேர் சொல்லணும்னா நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். அது இந்த பிஇ இன்டர்நேஷனலுக்கு வந்தா மட்டும்தான் நடக்கும். ஏன்னா நமக்கு அங்க வெளிய வாய்ப்பு இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. என்னுடைய இளமை கால கனவுகள் எல்லாம் இங்க வந்து தான் நிறைவேறி இருக்கு. இளமையில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எல்லாராலையுமே சாதிக்க முடியும். உங்க கனவுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அது என்ன சொல்ற, அது சரியான ஒரு சிந்தனை கிடையாது. ஒரு வயசானவங்களே இவ்வளவு சீக்கிரம் சாதிச்சுட்டாங்கல்ல, அந்த